நிறைய பேரு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது, அதனால அது எனக்கு நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ ஜனவரி 1ஆம் தேதி அல்லது சில பேர் மாதந்தோறும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த கூட்டம் நடத்துறாங்க. அந்த நாளில் சொல்ற வாக்குத்தத்தம், அல்லது பைபிளை 3 முறை பிரிக்கும் போது திடீர்னு வர்ற வாக்குத்தத்தம், அல்லது யாரோ ஒரு தீர்க்கதரிசி என்கிறவர் தலையில கை வைத்து நீ இப்படி ஆவ அப்படி ஆவ, இதெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் செய்ய போறார் அப்படி சொல்லுகிற வாக்குத்தத்தம், எதுவா வேணா இருக்கட்டும். இப்படியெல்லாம் சொல்லி விடுகிறதுனாலே அது எனக்கு நடந்து விடுகிறது என்று நீங்க நம்புவீர்களானால், அது தன்னால நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புவீங்கன்னா நீங்க ஏமாந்து போறீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு போட்டிருக்குது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்ச உடனே, அல்லது ஒரு ஆளு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொன்ன உடனே அது உங்களுக்கு நடந்துறது இல்ல, நடக்கிறதுக்காக அது சொல்றது இல்ல, நீங்கள் நடத்துவதற்காக அது சொல்லப்படுகிறது, நீங்கள் சுதந்திரிப்பதற்காக அது சொல்லப்படுகிறது, உங்களுடைய வேலை இதுன்னு காட்டப்படுகிறது. நீ வாலாகாமல் தலையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். நான் வாலாகாமல் தலையா இருப்பேன், நான் வாலாகாமல் தலையா இருப்பேன் அப்படின்றது இல்ல. அந்த வாலாகாமல் தலையாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த தலைப்பகுதியை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் வேலை செய்யணும். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நமக்கு சுதந்திரிக்கிற மனப்பான்மை வேணும், பொசாஸ் பண்ற மனப்பான்மை வேணும். அது தன்னால நடக்கும், வந்து சேரும், என் மடிக்கு வந்து விழும், நான் காத்துக்கிட்டே இருப்பேன், நான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது நடந்துரும். அப்படி இல்லை. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணணும், கனவு காணணும். ஆனா அதே நேரம் இதை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும்? அங்க இருக்குது கானான், இவ்வளவு தூரத்துல இருக்குது. ஆனா அதுக்கு முன்னால யோர்தான் இருக்குது, அதுக்கு முன்னால எரிகோ இருக்குது. இதெல்லாம் தன்னால வழிவிட போறது இல்ல. போய் காலை வச்சு மிதிக்கணும், யோர்தான்ல காலை வச்சு மிதிக்கணும், எரிகோவை சுத்தி நடக்கணும், அது விழுகிற வரைக்கும் நடக்கணும். சுதந்திரிக்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையினோட அர்த்தம். நிறைய பேருக்கு அந்த பொசசிங் மென்டாலிட்டி இல்ல. நடக்கும்போது நடக்கட்டும், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, வரும் இல்ல. உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறது உண்மை. நீங்க பிறக்கும் பொழுதே அந்த எப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களாக நீங்கள் இந்த பூமிக்கு வருகிறீர்களோ அதை செய்வதற்கு தேவையான காரியங்களை உங்களுக்குள்ள வைத்து, அந்த எபிலிட்டிஸ் உங்களுக்குள்ள வைத்து தேவன் இந்த பூமிக்கு ஒவ்வொரு மனிதனையும் அனுப்புகிறார். உங்களுடைய உயர்வான தரிசனத்தை கீழ்நோக்கிய பார்வை உடையவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்கறத அவங்களால பார்க்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க இன்னும் 4 மாசம் ஆகும்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இப்படி போனா இது செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு இயேசு பார்த்தது போன்ற பார்வை இருக்குமானால் உங்கள் அறுவடை ஆயத்தமாயிருக்கிறது, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆயத்தமாயிருக்கிறது. ஆர் யூ கோயிங் டு பொசஸ் ஆர் நாட்? அதான் உங்க முன்னால் இருக்கிற கேள்வி. உங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாயிருங்கள். எங்கேயோ இருக்குது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. அது இங்கே இருக்கிறது, இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கையிலே ஆயத்தமாயிருக்கிறது. அனுபவிக்க ஆரம்பிங்க.